வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஜீரோல் கேமிங். நான் உங்க பாலாஜி. இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடியே ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸோட 3 டிஃபரெண்ட் வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அத யாரும் செக் பண்ணாம இருந்தீங்கன்னா, போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஐ கார்ட்ல லிங்க் குடுக்குறேன். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல மொத்தம் 12 மந்திரக்கல் இருக்கு. இந்த 12 மந்திரக்கல்ல எது எனக்கு புடிச்சது, எது எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறனோ, அந்த மாரி ஒரு டயர் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டயர் லிஸ்ட்ட பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 4 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சி, ஓகே, அண்டர் ரேட்டட், கோட் அப்படின்ற மாரி 4 டிஃபரெண்ட் டயர்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். ஸோ டயர்ஸ்ன்னு சொல்லப்போனா வரிசை. ஸோ இதுல எனக்கு எப்படி இந்த கல்ல புடிக்குமோ, நான் அதுக்கேத்த மாரி வரிசையா அரேஞ்ச் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாஸ்க். ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கனோ, அதே மாரி நீங்களும் ஜஸ்ட் உங்களுக்கு எது கோட்டடா இருக்கு, எது அண்டர் ரேட்டடா இருக்கு, எது ஓகேயா இருக்கு, எது சீயா இருக்கு அப்படின்றத பார்த்து தெளிவா கொஞ்சம் கமெண்ட்ல போட்டு விட்டீங்கன்னா, நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஸோ உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு அப்படின்றதையும். ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. நான் இந்த 12 மந்திரக்கல்லோட பவரையுமே தனித்தனியா என்ன பவர், எப்படி யூஸ் பண்ணணும், யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தெளிவான ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா, இந்த வீடியோவ பார்த்து முடிச்சுட்டு சேனல்ல போயிட்டு அந்த வீடியோவ பாருங்க. அதுவுமே ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மந்திரக்கல்ல பார்த்தீங்கன்னா, கீழ அடுக்கி வச்சிருக்கேன். ஸோ இதில எது எது கோட்டட், அண்டர் ரேட்டட், ஓகே, சி அப்படின்னு இருக்கிறத என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நம்ம இத அடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சேவல் மந்திரக்கல். இந்த சேவல் மந்திரக்கல் எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு மந்திரக்கல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமா இதுக்கு 2 பவர். இந்த 2 பவர் இருக்கிறனாலேயே, என்னோட சின்ன வயசுல ரொம்பவே பெரிய ஆசை என்ன அப்படின்னா, நம்ம பறந்து போணும் அப்படின்றது தான். ஸோ அத பூர்த்தி பண்ற விதமா இந்த கல் இருக்கனால, இந்த கல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் அண்டர் ரேட்டட்ல வைக்கிறேன். பிகாஸ் நெறைய பேருக்கு இதோட பவர் என்ன அப்படின்றது தெரியல. ஆனா என்ட்டலாம் கேட்டீங்கன்னா, பக்காவா சொல்லுவேன். இந்த மந்திரக்கல் தான் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றதையுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, காளை மந்திரக்கல் இருக்கு. இந்த காளை மந்திரக்கல் பொறுத்தவரையும் எனக்கு ஓகே அப்படின்ற மாரி தான் தோணுது. என்னதான் உங்களுக்கு ஹல்க் மாரி பவர் கிடைச்சாலுமே, அத எங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான், அத ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து ஓகேல போடுறேன். ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களுக்கு எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா, நீங்க அதையுமே சொல்லுங்க. நம்ம அதையுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் கண்டிப்பா எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பு மந்திரக்கல். இந்த பாம்பு மந்திரக்கல் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். பிகாஸ் எக்ஸாம்லாம் வந்து எனக்கு ஒரு சிறுபிள்ளை காலத்தில ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இன்விசிபிள் மந்திர சக்தி இருந்துச்சுன்னா, போய் கொஸ்டின் பேப்பர் ஆட்டை போட்டு லைட்டா அப்படியே கொஞ்சம் பாஸ் மார்க் எடுத்திருப்பேன். ஸோ அப்பலாம் இல்ல. ஃபெயில் ஆயிட்டேன். அதனால தான் வேஸ்ட்டா போயிட்டேன் வாழ்க்கையிலேயே. ஸோ இப்போ வந்து இந்த பாம்பு மந்திரக்கல் எனக்கு எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்டட். ஸோ ஏன்னா இது இருந்துச்சுன்னா, வேற லெவல்ல சில சம்பவங்கள செய்ய முடியும். ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, எதிரிகளோட பல பிளான்ஸ இந்த பாம்பு மந்திரக்கல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அத ப்ராப்பரா யூஸ் பண்ணோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முயல் மந்திரக்கல். இந்த முயல் மந்திரக்கல் எனக்கு ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, புடிக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமா போறதுல என்னடா சக்தி இருக்கு? ஓகேயா? நம்ம வேகமா போய் என்ன பண்ண போறோம்? நம்ம ஆல்ரெடி சோம்பேறிக்கு சோறு வச்சவங்க. நம்மளே பொறுமையா ஒரு ஒரு வேலையும் பார்த்துட்டு இருக்கப்ப, இந்த மந்திரக்கல்லாம் சல்லு புல்லு, சல்லு புல்லு, சல்லு புல்லுன்னு ஓடிக்கிட்டு இருப்போமா? இது ஆப்போசிட் பார்ட்டி கையில கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பெரிய தலைவலி ஆயிரும். ஸோ, அதனால இது எனக்கு ரொம்ப புடிக்காது. ஸோ, அதனால நான் வந்து இத பார்த்தீங்கன்னா, சி அப்படின்ற கேட்டகரியில நான் போடுறேன். ஸோ, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டு மந்திரக்கல். இந்த ஆட்டு மந்திரக்கல் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன் சில பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுலேருந்து நமக்கு ஒரு இடத்துலேருந்து கூடு விட்டு கூடு பாய முடியும். ஓகேயா? ஆனா, இதில என்ன ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம யார்ட்டயாவது பேசணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட மைண்டுக்குள்ள பூந்து, அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம, இந்த நீங்க கூடு விட்டு கூடு பாயிற இந்த சமயத்தில, உங்களோட பாடியில யார் வேணாலும் போடலாம். ஸோ, இந்த மாரியான சில கஷ்டங்கள் இருக்கிறனால, இந்த மந்திரக்கல்ல ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். நம்ம மக்கள் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் பொறுத்தவரையுமே இந்த ஆட்டு மந்திரக்கல்ல பல இடங்கள்ல பல விதமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான மந்திரக்கல் யூஸ் பண்றது. ஏன்னா, உங்க உடம்ப நீங்க பாதுகாத்தே வச்சுக்கிட்டு இருக்கணும். அதனால இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் சி-ல போடுறேன். ஸோ, எனக்கு இது பிடிக்காது ஆக்சுவலா. ஸோ, அதனால தான் நான் வந்து இத சி-ல போடுறேன். ஸோ, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் மந்திரம். இந்த டிராகன் மந்திரங்களோட பவர் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இது யார் வச்சிருக்காங்களோ அவங்களால நெருப்பு குழம்பு மாரி சும்மா சல்லு புல்லு சல்லு புல்லுன்னு நெருப்ப வேற லெவல்ல பறக்க விட முடியும். ஸோ, இது நல்லவர்கிட்ட இருக்க வரையும் பிரச்சனை கிடையாது. ஆனா, இதே கெட்டவன்கிட்ட போச்சு அப்படின்னா, அவன் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ, அதனால இது எனக்கு தெரிஞ்ச வரையும் ஓகே அப்படின்ற மாரியான செக்ஷன்ல தான் இருக்கும். ஸோ, அதனால நான் அத ஓகேல போறேன். ஓகேயா?
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன மந்திரங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பன்னி மந்திரங்கள். இந்த பன்னி மந்திரங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. நம்ம கண்ல இருந்து ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேல நம்ம லேசர் அடிக்கணும் அப்படின்னா, இந்த மந்திரங்கள யூஸ் பண்ணும்போது சும்மா அக்யூரேட்டா பெர்ஃபெக்ட்டா அடிக்க முடியும். அப்படி அடிக்கிற பட்சத்தில அந்த பொருள் சுக்கு நூறா போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மந்திரக்கல் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஸோ எனக்கு இந்த கல் பார்த்தீங்கன்னா, அண்டர் ரேட்டட்ல இருக்கணும் அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு பவர். ஸோ அது மத்தவங்களுக்கு எப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ, அதனால நான் அண்டர் ரேட்டட்ல வைக்கிறேன். ஸோ நான் அந்த பழைய வீடியோலயே பார்த்தீங்கன்னா, உங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். எனக்கு இந்த 2 கல் அதாவது டிராகன் அப்புறம் பன்னி மந்திரக்கல்ல நெறையவே கன்ஃப்யூஷன்ஸ் இருந்துச்சு. அதுவே பார்த்தீங்கன்னா, இப்ப தான் கொஞ்சம் ரீசென்ட்டா கிளியர் ஆச்சு. ஸோ, அதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிராகன் மந்திரக்கல்ல விட பன்னி மந்திரக்கல் மோர் அக்யூரேட். ஸோ, அதனால நான் அத அண்டர் ரேட்டட்ல வச்சிருக்கேன். ஸோ நம்ம அடுத்தது என்ன மந்திரக்கல்ல பத்தி பார்க்க போறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்லயே இந்த மந்திரக்கல் கிடைக்காதா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஒரு மந்திரக்கல் தான். ஸோ எலி மந்திரக்கல். என்கிட்ட ஏகப்பட்ட டாய்ஸ் இருந்திருக்கு. அந்த ஏகப்பட்ட டாய்ஸுக்கு இந்த எபிசோட் நான் பார்க்கும்போது, இதுக்கெல்லாம் உயிர் குடுத்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி என்ன ஃபீல் பண்ண வச்ச ஒரு மந்திரக்கல். அதனாலேயே நான் இந்த மந்திரக்கல்லுக்கு கோட்டட் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னடா வரிசையா அடுக்குறேன்னு கேட்காதீங்க. எனக்கு என்ன தோணுதோ நான் அத அப்படியே ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அடுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில வந்து இது இப்படி அது அப்படின்ற மாரிலாம் இல்ல. உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. ஸோ அத நீங்க கமெண்ட்ல போடுங்க. "டேய் இத நீ மாத்தி போடலாம்டா டேய் இந்த இடத்துல இது வராதுடா" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அத கமெண்ட்ல போடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்றதையுமே. அடுத்து நம்ம பார்க்க போற மந்திரக்கல் அனதர் கோட்டட் மந்திரக்கல். என்ன அப்படின்னா சின்ன வயசுல நம்ம பல இடத்துல வாரி வலிச்சுட்டு வருவோம். ஸோ நெறைய அடிபடும் நமக்கு. அந்த சமயத்துலலாம் செம்ம அடிபடும். டாக்டர் சும்மா சல்லு புல்லுன்னு ஊசிய குத்திக்கிட்டு இருப்பாரா, நமக்கு அதுவே ஒரு பெரிய கஷ்டம்ல. அந்த சமயத்துலலாம் நான் நெறைய டைம் யோசிச்சிருக்கேன். இந்த மந்திரங்கள் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா டாக்டர்ட்டலாம் போவே தேவையில்லல்ல. ஆ சில பேர் நல்லா ஊசி குத்திருவாங்க. சில பேர் ஊசி குத்தத் தெரியாம குத்திவிட்டு, அது வேற வலி தாங்க முடியாம ரொம்ப ஒரு கஷ்டத்த குடுத்துரும். அதனால எனக்கு இந்த மந்திரக்கை கூட்டர் ஏன்னா உயிர காப்பாத்துறதுக்கு சாமி மாரி வந்து நிக்கிறியேடா! அப்டின்ற மாரி இருக்கும். இது எந்த இடத்துலயுமே நமக்கு லைக் எப்டின்னா, எல்லா இடத்துலயுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது கை கொடுக்கும். ஸோ, அதனால இது எனக்கு ரொம்பவே புடிச்ச ஒரு மந்திரக்கல்னே சொல்லலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போற மந்திரங்கள் என்ன அப்டின்றத பாத்தீங்கன்னா, நெறைய பேரோட கனவா இருந்துச்சு. சின்ன பிள்ளைலலாம் எனக்கு வந்து இது மாரி ஒரு விஷயம் இருக்கா? அப்டின்னு என்ன எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம். ஸோ, நாய் முத்திரை மந்திரக்கல். ஸோ, இந்த நாய் முத்திரை மந்திரக்கல் என்ன அப்டின்றது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மந்திரக்கல்ல யூஸ் பண்ணும்போது சாகா வரம். அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க சாகவே மாட்டீங்க. என்ன யார் என்ன பண்ணாலும், நீங்க அப்டியே சேஃபா "ஹே நான் ராஜா பகவத் மாரி உட்காந்துருப்பேன்டா" அப்டின்னு நீங்க சொல்லிட்டு ஜாலியா இருக்கலாம். ஸோ, எந்தவித பிரச்சனையுமே வராது. இந்த மந்திரக்கல்ல நீங்க யூஸ் பண்ணும்போது, அதே மாரி உங்களுக்கு இளமை அப்படியே இருக்கும். நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அப்படியே இருப்பீங்க. அதனாலேயே இந்த மந்திரக்கல்லுக்கு நெறைய பேர் போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ, அதனால இது எனக்கு ரொம்பவே புடிச்சது. இது என்ன ரொம்பவே எக்ஸைட் பண்ண ஒரு மந்திரக்கல். ஸோ, அதனால நான் பார்த்தீங்கன்னா, இத கோட்டட்ல வைக்கிறேன். ஸோ, நெக்ஸ்ட் நம்ம என்ன மந்திரக்கல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரங்கு மந்திரக்கல். இந்த குரங்கு மந்திரக்கல்ல நமக்கு என்ன பவர் கிடைக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு உருவத்திலிருந்து இன்னொரு உருவத்தில மாற முடியும். ஸோ, அதாவது இப்ப நான் வந்து என் உருவத்திலிருந்து என் ஃப்ரெண்ட் உருவமா மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, மாற முடியும். ஆனா இந்த மந்திரக்கல்லோட பவர் எங்கேருந்து வந்தது? சிண்டோட்டருந்து வந்ததா? சிண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிருகம். ஸோ, அது இன்னொரு மிருகமா மாறணும் அப்படின்னு தான் நெனச்சிருக்கு. ஸோ, அதனால இந்த குரங்கு மந்திரக்கல்ல வச்சு ஒரு மிருகத்தோட உருவத்திலருந்து இன்னொரு மிருகத்தோட உருவத்துக்கு நம்ம மாற முடியும். எனக்கு இது பர்சனலா வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ, அதனால நான் இத ஓகேல வைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா நம்ம பார்க்க போற மந்திரங்கள் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, புலிமுத்திரை மந்திரக்கல். இந்த புலிமுத்திரை மந்திரக்கல்லோட பவர் எனக்கு ஆக்சுவலா புடிக்கும். பட் என்ன பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது நல்லது தனியாவும், கெட்டது தனியாவும் பிரிச்சு விட்டுரும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில இது வந்து சில கோளாறான விஷயங்களுமே நடக்கும். இத யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால இது எனக்கு இது தேவையே இல்லையே! அப்படின்ற மாரி தோணுச்சு. ஸோ, அதனால நான் இத வந்து அப்படின்ற கேட்டகரில போட்டிருக்கேன். ஸோ, ஃபைனலா இந்த வீடியோ முடியிற கட்டத்தில நான் இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, டயர் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பா இருக்கும். சில நேரங்கள்ல நானுமே ஏதாவது தப்பு பண்றதுக்கான சான்சஸ் இருக்குல்ல. ஸோ, அதனால உங்களுக்கு உங்களுடைய டயர் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா தெரியும். ஸோ, அத நீங்க எனக்கு கமெண்ட்ல போடுங்க. அதில பெஸ்ட்டா எது இருக்கோ அத நான் கண்டிப்பா பின் பண்றேன். ஸோ, இந்த வீடியோ அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மட்டும். ஓகேயா? ஸோ, இன்னொரு வீடியோல தரமா சந்திப்போம். ஸோ, அதுவரையும் வெயிட் பண்ணுங்கோ. பாய் பாய். லவ் யூ ஆல்.